கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீ, அவள் உற்சாகப்படுத்துகிறவள். ஒரு இயந்திரத்தைப் போல தன் வீட்டை இழுக்கிறாள். தன் வீட்டார் எல்லார் மேலும் கண்களை வைத்திருக்கிறாள். அவள் சிறகுகள் இல்லாத தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். எல்லோரையும் கனி உள்ளவர்களாக மாற்ற முயற்சிக்கிறாள். அவள் கணவனையும் பிள்ளைகளையும் ஊக்குவிக்கிறாள். தன்னை உண்டாக்கியவரிடம் பலன் பெற்று கொள்கிறாள். அவள் விட்டு கொடுக்காத போராளி. தேவன்தான் தன் பலத்தின் ஊற்று என்பதை அறிவாள். அவள் அவரையே சார்ந்து இருப்பாள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். ஒரு பெண் தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளும் போது குணசாலியாக மாறுகிறாள். அவள் மதிப்பு தேவனிடமிருந்து வரும். அவள் ஒரு உக்ரானக்காரன் என்பதை அறிந்து தன் பங்கினை உண்மையாக வாழ்கிறாள். சிங்கப்பெண் அபிகாயிலை பற்றி நாம் பார்ப்போம். அழகான பெண், புத்தி கூர்மையான பெண். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இவள் கணவன் நாபால் ஒரு பெரிய பணக்காரன். 3000 மாடுகள் 1000 வெள்ளாடுகள் அவனிடம் இருந்தது. அவன் ஒரு முரடன், 24 மணி நேரமும் மதுவுக்கு அடிமையானவன், கெட்ட வார்த்தை பேசுபவன். இவனிடம் பேசி வெல்வது கடினம். இப்படிப்பட்டவனிடம் குடும்பம் நடத்தும் அபிகாயிலின் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? அந்த காலத்தில் தாவீதும் அவன் நண்பர்களும் சவுலுக்கு பயந்து மறைந்திருந்தனர். அதே இடத்தில்தான் நாபாலின் வேலையாட்கள் ஆடு மேய்த்தனர். ஆடு மேய்ப்பவர்களுக்கு தாவீதும் நண்பர்களும் உதவி செய்தனர். இது நாபாலுக்கே தெரியும். தாவீதும் அவன் நண்பர்களும் வேட்டையிலும் யுத்தத்திலும் சிறந்தவர்கள் என்பதால் நாபாலின் ஆடுகள் ஒன்று கூட காணாமல் போகவில்லை. ஒரு நாள் நாபால் தனது மந்தையை பார்க்க வந்ததை அறிந்த தாவீது தனது நண்பர்கள் 10 பேரை அனுப்பி நாபாலை நலம் விசாரித்து அவன் கொடுப்பதை வாங்கி வர அனுப்பினான். அந்த 10 வாலிபர்களும் நாபாலை சந்தித்து வாழ்த்தினர். உங்கள் ஆடுகளை நாங்கள் மேய்த்தோம், நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டனர். ஆனால் நாபாலோ, உங்களை எனக்கு தெரியாது, எவன் அவன்? தாவீது, ஓடிவிடுங்கள் என்று தவறான வார்த்தைகளை கூறி துரத்தினான். நடந்ததை தாவீதிடம் கூறினார்கள். கோபத்தின் உச்சிக்கே சென்றான் தாவீது. ஆயுதத்தை தவறாக வைத்து கொள்ளுங்கள், விடுவதற்குள் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். சுவற்றில் நீர்விடும் நாயை கூட விட்டு வைக்கக்கூடாது என்று தனது வீரர்களுக்கு கட்டளை கொடுத்தான். 400 பேர் உடனே புறப்பட்டனர். தாவீதும் உடன் சென்றான். இப்படி தாவீது கொலைவெறியோடு வருவதை தனது வேலைக்காரன் ஒருவன் மூலமாக கேள்விப்பட்ட மனைவி அபிகாயில், அவளே தன் குடும்பத்தின் மீது வர இருக்கும் அழிவை தடுக்க புறப்பட்டாள். அவளது கணவனின் முரட்டுத்தனத்தால் வர இருந்த ஆபத்தை தன் புத்தி கூர்மையால் தடுத்து நிறுத்த புறப்பட்டாள். என்னத்தான் அவள் புத்திசாலித்தனம்! தாவீதுக்கும் அவன் வீரர்களுக்கும் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் செய்த 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிர்களையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் 200 அத்திப்பழ அடைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி தாவீதை தடுத்து நிறுத்த கிளம்பினாள். தாவீதை பார்த்ததும் அவன் முன் முகங்குப்புற விழுந்து வணங்கி, என் ஆண்டவனே, என் கணவன் நாபால் உமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்கவில்லை. நான் இப்போது கொண்டு வந்துள்ளேன். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என் கணவரை நீங்கள் கொன்றால் உங்கள் வீரத்துக்கு அர்த்தம் இல்லாமலே போகும். அவர் ஒரு குடிகாரர். அவரின் மதியீனத்தால் தவறு நடந்துவிட்டது. அவரை கொன்றுவிட்டால் பிற்காலத்தில் நீங்களே வருத்தப்படுவீர்கள். நாளை நீங்கள் அரசனாக போகிறவர்கள். இந்த குடிகாரனை கொல்ல 400 பேருடன் வந்தீர் என்று மக்கள் அறிந்தால் அரச பதவிக்கே அவமானம். இந்த உணவை நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் கொடுத்து முதலில் பசியை ஆற்றுங்கள் என்று தன்னை தாழ்த்தி தன் கணவன் தவறை தன் தவறாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டாள். அது மட்டுமல்ல, தாவீதை ஆசீர்வதித்தாள். கடவுள் கண்டிப்பாக உம்மை அரசராக்குவார். சவுல் அரசன் உம்மை துரத்தினாலும் ஒரு நாள் கர்த்தர் சவுலை துரத்தி உம்மை அரசனாக்குவார். யோசித்து பாருங்கள். தன் கணவனை கொல்ல வரும் ஒருவனை அழிக்க ஆள் அனுப்பாமல், கணவன் செய்ததுதான் நியாயம் என்று பிரச்சனையை வளர்க்காமல்,
புத்திசாலித்தனமாக பிரச்சனையை தீர்க்க முற்பட்டாள் அபிகாயில். இதுதான் ஒரு நல்ல மனைவியின் அழகு, அவளது தாழ்மை. அவள் தாவீதோடு பேசிய விதம் பைபிளில் படிக்கும்போது மெய்சிலிர்க்க வைக்கிறது. அவள் தன் கணவனுக்காக நடந்து கொண்ட விதத்தை பார்த்த தாவீது அவள் கணவனை மன்னித்தது மட்டுமல்ல, அவளையும் ஆசீர்வதித்து, அபிகாயில் என்னை சந்திக்க வைத்த இஸ்ரவேலின் தேவனுக்கு நன்றி என்று தேவனை புகழ்ந்தான். தேவையற்ற இரத்தப்பழிக்கு என்னை ஆளாக்காமல் அபிகாயிலே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று தாவீது ஆசீர்வதித்தான். தன் படையோடு திரும்பி போனான். ஆம், என கண்பானவர்களே, நாமும் அபிகாயில் போல புத்தியோடு செயல்படுவோம். எஸ்தரை போல திறப்பில் நிற்கிற பெண்களாய் காணப்படுவோம். தெபோராளைப் போல பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கர்த்தர் தாமே தந்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, பெண்களாகிய ஒவ்வொருவரும் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. ஞானமுள்ள இருதயத்தை தாருங்க. திறப்பிலே நிற்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.